அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க வர்றது அனைத்துமே பார்த்திங்கன்னா டெய்லியும் ஒரு ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் எளிதாக. நீங்களாக ஒரு ஸ்டாக்கை வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே ட்ரெண்டிங்கில் யார் இருக்காங்களோ அவங்களதில் உங்களோட ஸ்ட்ராட்டஜியை அடக்கம் பண்ணிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான். அதாவது பொருத்தி பாருங்கள் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நோக்கமே. இங்கே வந்து நம்ம பரிந்துரை வழங்குவதில்லைன்னு முழுக்க சொல்லியாச்சு. எந்த இடத்துல பை பண்ணலாம், எந்த இடத்துல செல் பண்ணலான்ட்டு யாருக்கு சொல்லல. வெளிப்படையாக நீங்கள் இதை பாருங்கன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு ஆய்வு செய்ய உங்களுக்கு நேரம் இருந்தாலோ பொறுமை இருந்தாலோ இந்த வீடியோவை பார்க்கலாம். இல்லை கடந்து போகலான்னா நீங்கள் கடந்து போகலாம். யாரையும் இதில் நம்ம வந்து வற்புறுத்தி பார்க்க சொல்லவில்லை. அதனால் உங்களுக்கு இது பிடித்திருந்தால் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதானி என்டர்பிரைஸாக தொடக்கத்திலிருந்தே எல்லோரும் ஒதுங்கி நில்லுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இம்பேக்ட் கொடுத்தாங்க. அது எப்படி அப்படிங்கிறதை பார்க்கலாம். நம்மளுக்கு எவர் கிரீன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தொடக்கத்திலேயே ஆரம்பமே அமர்க்கலாம் அப்படிங்கிறது ப்ரீ ஓப்பன் மார்க்கெட். அந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிஃப்டி 50ல் 31 நிறுவனங்கள் வந்துட்டு நேற்றைய ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் ஓப்பனிங், 12 நிறுவனங்கள் வந்துட்டு நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ ஓப்பனிங், 7 நிறுவனங்கள் அன்சேஞ்ச்டு, அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ் ஈக்குவல் டு ஓப்பன் அப்படிங்கிறது தான் இதனுடைய தாக்கமே. அதை நீங்கள் சரி பார்க்கலாம் எந்தெந்த நிறுவனங்கள் அப்படின்ட்டு. ஏன்னா நம்மளுக்கு ஆவரேஜாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இன்றைக்கி அதானி என்டர்பிரைசஸ் 3.65, நம்மளுக்கு அதானி போர்ட் பார்த்திங்கன்னா 2%, பிபிசிஎல், இந்த 3 நிறுவனங்கள் தான் 1% மேலே இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க. இதை அப்படியே டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தெரியும். அப்படி கொஞ்சமாக நின் பண்ணி அது ஜீரோவாக மாறி அதுக்கப்புறம் நெகட்டிவில் மாறும். இந்த 0 பாயிண்ட் அனைத்துமே பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓப்பன் சேம். இது வந்து ஸ்பாட் மார்க்கெட்டுக்கு இது அனைத்துமே. அதற்கப்புறம் நெகட்டிவ். இதுதான் அதனுடைய பொருள். இதை நீங்கள் புரிந்து கொண்டாலே புரியும் எந்தெந்த நிறுவனங்கள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். இது நிஃப்டியில் இருக்கிற 50 நிறுவனங்களை உள்ளடக்கியது தான். அடுத்தது F&Oவில் இருக்கிற அனைத்து ஸ்கிரிப்ட். F&Oவில் எத்தனை ஸ்கிரிப்ட் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த 3ஐயும் நீங்கள் ஆட் பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். 131 நிறுவனங்கள் ப்ரீவியஸ் க்ளோஸ் அபவ் ஓப்பனிங், 34 நிறுவனங்கள் பிலோ ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ சேஞ்ச், 15 நிறுவனங்கள் மாற்றமின்மையாக துவங்குகிறது. 18 1 4 7 8 1 மொத்தம் 188 நிறுவனங்களுக்கு நம்மளுக்கு ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கிறது அப்படிங்கிறத இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். அப்போ இந்த நிறுவனங்களை மட்டும்தான் ஆய்வு செய்கிறோம். அப்போ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிஃப்டியில் தவிர்த்து பார்க்கும்போது இதில் அதானி என்டர்பிரைசஸ், அதானி போர்ட், வேதாந்தா, பிபிசிஎல், எம்சிஎக்ஸ், அடுத்து அம்புஜா சிமெண்ட், டிக்சன், இவங்கெல்லாம் 1% ஏற்றத்திற்கு மேலே நம்மளுக்கு ஆரம்பமாயிருக்காங்க. இதில் யாரெல்லாம் ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ அதானி என்டர்பிரைசஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நேற்று பார்த்திங்கன்னா 2347, இன்றைக்கி அதற்கு மேல் ஓப்பன். அதாவது இந்த இடத்துல என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு அபவ் ஓப்பன் மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம எடுக்க போகிறோம். ஏன்னா 1% அப்படிங்கும்போது கண்டிப்பாக ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே தான் இருக்க போகுது. இதில் நம்மளுக்கு ஓப்பன் அபவ் அண்ட் எஸ்டர்டே ஹை அபவ் அப்படிங்கிறது அதற்குண்டான வீரியம். இப்போ லாஜிக்கில் என்ன, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயும் ஓப்பனுக்கு மேலேயும் எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருந்தால் ரேஞ்ச் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பின்பற்றினா தெரியும். இதில் நான் வந்து இந்த இடத்துல பை பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்கிறத விட நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் இது எவ்வளோ தூரம் இம்பேக்ட்னு. அது பார்த்திங்கன்னா 2759 மட்டும் இன்று சென்றுள்ளது. அதே மாதிரி லோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓப்பன்லேருந்து ஒரு 10 ரூபா தான் லோ பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு இம்பேக்டட். எவ்வளோனா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 10-15% ஏற்றத்துக்கு ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கு. 2600 கால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேற்றைய க்ளோஸ் நம்மளுக்கு வந்துட்டு 133 ரூபா, இன்றைக்கி வந்து 204 ரூபா. அதோட இம்பேக்டட் அப்படிங்கிறதும் அதுக்கு அடுத்து வந்துட்டு 2650 கால் இது ப்ராப்ளம்.
2650 கால் 42 ரூபாயிலிருந்து 176 ரூபாய். எவ்வளோ பெரிய ஏற்றம்! இது வந்து தொடக்கத்திலேயே நான் தான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண நிறுவனம் அதானி என்டர்பிரைசஸ். அதுக்கடுத்து அதானி போர்ட் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. இது வந்து நீங்கள் ஆய்வு செஞ்சு ஃபீட்பேக் நீங்கள் கொடுக்கத்தான் இதனுடைய அடிப்படை உங்களுக்கு புரியும். இதை ஆய்வு செய்யாமல் வந்துட்டு இதை வந்துட்டு கடந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எளிமையாக வர்த்தகம் செய்யக்கூடிய வாய்ப்பை நீங்கள் இழந்திருப்பீங்க. அவ்வளோதான். நேற்றைய க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 729 ரூபா, இன்றைக்கி 785 ரூபா மட்டும் போயிருக்காங்க. ஓப்பனே 744 தான். ஸோ இவங்களும் ஒரு பெரிய இம்பேக்டட் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. இதுவும் டெரிவேட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். 800 கால் 4 ரூபா 45 பைசாலிருந்து 34 ரூபா போயிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய இம்பேக்டட் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். என்ன மாதிரி வாய்ப்பு இது வந்து 9:15 இருந்து ஒரு 9:30க்குள்ளேயே ஒரு பெரிய தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். இதில் வந்துட்டு கண்டிப்பாக பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. சப்போஸ் நெகட்டிவ் அப்படின்னா லாஸ் வந்துட்டு கண்டிப்பாக அதிகமாகத்தான் இருக்கும். அப்போது இதில் எதை நான் மேற்கொள்ளலாம், எதை மேற்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத முதல் நீங்கள் ஆய்வு செஞ்சுட்டு இதை ஒர்க் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு எளிமையாக புரியும். அதனால் எந்தெந்த நிறுவனங்கள் ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ், அதுக்கடுத்து ப்ரீ ஓப்பனில் இல்லை அப்படின்னா ஈக்விட்டி அண்ட் எஸ்எம்இயில் தான் நீங்கள் பார்த்தாகணும். இதில் ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ் வந்து ரேங்கிங் வந்துட்டு சதவீதத்தின் அடிப்படையில் ரேங்கிங் வந்து வழங்கப்படும். இன்றைக்கி நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதானி என்டர்பிரைசஸ் 13%, அடுத்து வந்துட்டு டிவிஸில் பஜாஜ் ஃபினான்ஸ் எல்லாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இதே இறங்கு முகத்தில் பார்த்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் 1% டவுன், அடுத்து ஹெச்எல் டெக், கிராசிம் டெக் மஹிந்திரா, கோட்டாக் எல்டி இவங்கெல்லாம் வந்து டவுனில் இருந்திருக்காங்க. இதே எஃப்என்டோ டோட்டல் எஃப்என்டோ ஸ்டாக்ஸில் நம்ம பார்க்கணும். அதில் யார் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் முடிஞ்சாங்க அப்படின்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்ரீராம் ஃபினான்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு அதானி என்டர்பிரைசஸ் தான் 13%, டெல்டா கார்ப்பரேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு 5%, எம்சிஎக்ஸ் 4%, பந்தன் பேங்க் 4%, பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் 4%, டிவிஸ் லேப் 3%. இப்போ இவங்கெல்லாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்க. இதே டவுன் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். பார்த்திங்கன்னா எல்டிஐஎம் பார்த்திங்கன்னா 2% இறக்கம், பிஎல் டிஎல்எஃப் இவங்களாம் 2% கீழே இறக்கம். ஸோ இந்த மாதிரி நிறுவனங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டாக் செலெக்ஷனுக்கு ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கும். ஆனால் ஜாக்கிரதையாக ஒவ்வொருவர் முந்தும்போது அதனுடைய ஆக்ஷன் மாறிக்கொண்டே இருக்கும். அதனால் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்து அதை பின்பற்றுங்க. ஆனால் ப்ரீ ஓப்பனுக்கு நம்மளுக்கு வரைபடமே பார்க்காம இதை நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த நிறுவனங்களில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். இதற்குண்டான கட்டண பயிற்சி வந்து ஜூன் 15ஆம் தேதி துவங்குகிறது. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு பதிவு செய்து உங்களுக்கு உண்டான தகவலையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து விடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.